போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. ஆண்டவராகிய தேவனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. யெகோவா ரஃபா, யெகோவா சாலம், யெகோவா ஈரே, எல்ஷடாய், அப்படி நிறைய பெயர்கள் அவருக்கு உண்டு. எந்தெந்த சூழ்நிலையில எப்படி அவர் வெளிப்படுகிறாரோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய பெயரை அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். ஒரு இடத்துல யுத்தம் நடக்கிற இடத்துல வந்து நிக்கிறாருன்னா அந்த இடத்துல சொல்வார், நான் சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல நீ யாருன்னு கேட்டா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யெகோவா ஈரே, ஒரு தேவைகள் சந்திக்கப்படுற இடத்துல யெகோவா ஈரேயாய் நான் இருக்கிறேன். ஒரு யுத்தத்துல நிற்கும் போது இங்கே யெகோவா நிசி என்று ஒரு பெயரை சூட்டுகிறார். இதெல்லாம் நமக்கு எதை குறிப்பிடுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு ஒரு வரியில சொல்லிட்டார். துக்கமா இருக்கிறவர்களுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிறவராய் வருவார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் தருகிறவராய் வருவார். பலன் இல்லாதவர்களுக்கு பலன் இல்லாதவராய் வருவார். பலன் உள்ளவராய் பலன் தருகிறவராய் வருவார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாமத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். அது நாமம் என்று சொல்வதை விட அவர் நமக்கு அந்த இடத்துல வெளிப்படுகிற சூழ்நிலை கூட என்று நம்ம சொல்லலாம். எல்லா சூழ்நிலையும் அப்படி வெளிப்பட்டார். இந்த இடத்துல மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். இங்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். இங்கு பெயரிட்டதனுடைய பின்னான காரியம் என்னவென்றால், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது ஒரு எதிரி வெளிப்படுகிறான். முதல் எதிரி எகிப்தியருக்கு பின்பாக எதிரி, அவன் பேர் அமலேக்கியன். இந்த இடத்துல அமலேக்கியனை ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறார். அமலேக்கியன் கொல்லப்படுகிறார்கள், அமலேக்கியர் துரத்தப்படுகிறார்கள். இந்த துரத்தப்பட்ட அமலேக்கியருக்கு எதிராக யுத்தம் செய்து வெற்றி அடைந்ததற்கு பின்பாக அந்த இடத்துல வெற்றி அடைந்தாயிடுச்சு, அடைஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்லி அதுல முடிக்காம தலைமுறை தோறும் இந்த அமலேக்கியன் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவான். இவன் யுத்தம் பண்ணும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஜெயம் தருகிறவராய் நான் நடுவே இருப்பேன் என்று சொல்லி யெகோவா நிசி என்று கர்த்தர் பெயரிட்டார். அல்லேலூயா. மோசே மூலமாக இந்த நாமத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அடைந்த வெற்றி மட்டுமல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 16வது வசனத்தை எல்லாரும் பாருங்க, நான் வாசிக்கிறேன். 17-16. அமலேக்கியன் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். பாத்தீங்களா? யெகோவா நிசி என்றால் என்ன? ஒரு தடவை ஜெயம் தர்றவரா? தலைமுறை தோறும் யுத்தம் வந்து கொண்டே இருக்கும். தலைமுறை தோறும் நான் ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பேன். நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு யுத்தம் நேரிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் தலையிட்டு நமக்கு ஒரு தீர்வை தருவார். அவர்தான் யெகோவா நிசி. ஏதோ ஒரு தடவை வர்றவர் அல்ல. உங்களுடைய தேவன் யெகோவா நிசியா இருக்கிறார். வசனத்தை சொல்லி நம்ம சில வேளைகளில் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளணும். பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, யுத்தங்கள் வரும்போது, உங்களுக்கு முடியாத காரியம் எல்லாம் உங்களை மேற்கொண்டு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு பிரச்சனைக்கு நீர் எனக்கு உதவி செய்பவர் அல்ல, நான் சாகிறவர எனக்கு வருகிற எல்லா யுத்தத்துக்கும் நீரே எனக்கு வெற்றி தருகிறவர், யுத்தம் செய்கிறவர். என் தலை இந்த பூமியை விட்டு போறவரை, நான் சாகிற வர எனக்கு யுத்தம் நேரிடும் ஆண்டவரே. அந்த யுத்தத்துல எல்லாம் நீங்க தான் யெகோவா நிசியா இருந்து என்னை பாதுகாக்கணும் சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமா இந்த யெகோவா நிசி நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நமக்கு விரோதமாய் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆவிக்குரியவர்கள் அதை புரிந்து கொள்வார். ஃபர்ஸ்ட் உங்க பாவம், உங்களுக்கு இருக்கிற மாம்சம், நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு எதிரியா இருக்கு. சிலர் இந்த பாவத்தை ஜெயிப்பீங்க. குடும்பத்துல போராடுவான், குடும்பத்திலேயே நம்ம பிள்ளைகள் மூலமாய் போராடுவான், மனைவி கணவன் மூலமாய் போராடுவான், சொந்த பந்தம் மூலமா போராடுவான்.
இன்னும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன, நீங்க வெளியில போனா ரோட்ல இருக்கிறவங்க கூட உங்களோட கூட என்ன பண்ணுவான், சம்மந்தம் இல்லாம போராடும். இன்னும் நான் ஊழியத்தில் இருக்கிறனால சொல்றேன், இந்த இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கூட போராடுவான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திடீர்னு பத்திக்கிட்டு எரியும், அது கை வைப்பாங்க, அங்க கை வைப்பான், ஸ்பீக்கர்ல கை வைப்பான். நான் சும்மா கற்பனையில நான் சொல்லல. இந்த டிவிக்கு ஒரு ஸ்டெபிளைசர் இருக்கு, இதை இங்க ஒரு 4-5 எலி நடமாடுது. எலின்னு நினைக்கிறோம். நேத்து நான் பேசிக்கிறேன், ஒரு பன்னிக்குள்ள ஆவி இறங்குதுன்னா எலிக்குள்ள ஆவி இறங்காதா? உங்க வீட்டில் உள்ள எலி தொந்தரவு கூட பிசாசின் தொந்தரவு தான் நீங்க நினைச்சுக்கிறீங்க. அது ஏன் பிசாசு தொந்தரவு? உங்களோட வந்து கரும்பிட்டு போயிருது. உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் உண்டாகுதா? இதுல 2 ஸ்பீக்கர் இருந்துச்சு, ஒன்ன கரும்பி சொல்லி முடிச்சிருச்சு. இதுல ஒரு ஒரு வீக் கார்டு ஸ்டெபிலைசர் இருந்துச்சு, பிளக் தனியா அது தனியா இருக்குது நிறைய. அப்புறம் நீங்க எல்லாம் பார்த்து நீங்க வந்துட்டு ஒரு நாள், இப்ப நாளைக்கு காலையில வந்தீங்கன்னு வச்சுருங்களேன், இங்க ஃபுல்லா தேங்காய் துருவி போட்ட மாதிரி இந்த இந்த சட்டத்தோட தூள் ஃபுல்லா கிடக்கும். இங்க 4-5 எலிகள் சேர்ந்து இது அப்படியே குமிச்சு போட்டுரும். நாங்க கூட்டி கூட்டி இந்த சட்டம் எப்போதும் மெலிஞ்சு உடைய போகுதுன்னு எங்களுக்கு தெரியுது. நேரத்துலாம் முடியல ஆண்டவரே. பிசாசு மாம்சத்துல இருக்கிற பாவத்தை ஜெயிச்சோம், குடும்பத்துல போராடுற போராட்டத்தை ஜெயிச்சோம், பேய ஜெயிச்சோம், எலிட்ட வந்து மோதுது ஐயா. நேது ஜெபம் பண்ணோம். கடைசியில் இன்னைக்கு 2 ஒரு பூனை, இங்க ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் நீங்க எலியை சாகடிக்கவே முடியாது, ஒரு பூனையை வளர்த்துருங்க எலி செத்துரும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நான் அப்புறம் சுத்தம் பண்ண வர்றோம், மேல ஒரு பூனை உள்ள இருந்து ஓடுது, உள்ள ஓடிடுச்சேன்னு உள்ள இருந்து ஓடிச்சேன்னு தூக்கி பார்த்தா 2 அணில பிடிச்சி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த அணில் தான் கரும்பி இருக்கு. இந்த அணில அது பிடிச்சு வச்சிருக்கு. நேத்து பண்ண ஜபம் 2 அணிலும் க்ளோஸ். கர்த்தர் பூனையை அனுப்பி பாதுகாத்தார். இந்த சாட்சியெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? மைனூட்டா கவனிக்கணும். பேய் மட்டும் 2 கொம்பு வச்சுக்கிட்டு வரும்னு நினைக்காதீங்க. உங்க செல்போன் புதுசா வாங்குவீங்க, வாங்கிட்டு இன்னொரு செல்லு வாங்கணும்னு நினைப்பீங்க, அதை வாங்க இது ஓட்டையாயிரு. ஆயிருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஊர்ல உள்ள போன்லாம் ஓட்டையாகும், உங்க போன் ஓட்டையாது? ஏன்னா உங்க போன் ஓட்டையானவொடனே நீ மண்டையை குழப்பிக்கிட்டு ஐயோ ஓட்டையாரு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பி, ஜெபம் பண்ண மாட்டே பத்தியில. அதனாலதான் உங்க போனை ஓட்டையாது. நான் நிறைய பார்த்துட்டேன். எலக்ட்ரானிக் பொருள்ல, சின்ன சின்ன மிருகங்கள்ல, ரோட்ல போறவன், நம்முடைய தொழில்ல, எல்லாத்துலையும், நம்ம வாகனம் எல்லாத்திலையும் பிசாசு கை வைப்பான். ஒவ்வொரு யுத்தமும் நமக்கு நேராக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எந்த யுத்தமா இருந்தாலும் சரி நான் நிற்பேன் உன்னோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரெல்லாம் வேலையாய் உங்களுக்கு நிறைய சொல்ல முடியும் என்னால. சும்மா நிறுத்தி வச்சிருந்து ஒரு நாள் வந்து பார்த்தா காருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பள்ளம், யாரோ நைட் ரிவர்ஸ் எடுத்து பெரிய லாரியை வச்சு மோதி, அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகல. கடைசியில் கொடுத்து 2 மாசமா அந்த வண்டி இருந்திருக்காது. ஃபுல் வேலை பார்த்து வந்து நேற்று முதல் தொண்டியில போய் ஊழியம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடியே மனசு சொல்லுது, மேஷாக்கிட்ட சொல்றேன், மேஷாக்கு ஸ்டார்ட் ஆகாது பாரு அப்படின்னு. அப்படியே ஏன்னா அப்படின்னு யோசிக்கிறான். இல்லை ஸ்டார்ட் ஆகாது, ஊழியத்துக்கு வந்திருக்கேன் இல்லையா, வண்டி இப்போ என்ன ஆகாது, ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகும். உள்ள ஏசி போட்டு குப்புன்னு வேர்த்துருச்சு எனக்கு. ஏசி போட்டு ஏர்த்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம, சும்மா இல்லை 2 மாசமா நிறைய பணத்தை செலவு பண்ணி முடிஞ்சிருச்சு. இதோட நல்லபடியா இனிமேல் ஊழியத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு போக ஸ்டார்ட் ஆகும். எப்படியோ முன்னாடி என்ன செய்யணும் அந்த வேலையெல்லாம் செஞ்சு மெக்கானிக் வேலையெல்லாம் பழகி அதை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும், திருப்பி ஸ்டார்ட் ஆகும். இந்த எலித்தொல்ல, இந்த ஸ்பீக்கரை கடிக்கிறது எல்லாம் சேர்ந்து என்னை அப்படியே சாத்தான் இப்படியும் போராடுவானான்னு சொல்லிட்டு நைட்டு உட்கார்ந்து சாமின்னு அழுதுட்டேன். காலையில ஜெபம் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 மணி நேரத்தில் ஆஃப் ஆகிற வண்டி 12 மணி நேரம் கழிச்சு அது ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு அசுத்தாவி அதை தடுக்கும்னா ஒரு பரிசுத்தாவி அதை ஓட வைக்கும்ங்கிறது என்னுடைய விசுவாசம். ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் ஆச்சு. வெளியில வந்தோம், கருமுனை எல்லாத்தையும் ஒரு பூனையை அனுப்பி பிடிச்சி அது ரெடியா வச்சிருந்துச்சு. நாங்கள் கவர்ல மட்டும் எடுத்து தூக்கி போட்டோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க உள்ள ஆண்டவருக்குள்ள போய் ஊழியங்களுக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும். கரெக்டா நம்ம வண்டி பஞ்சர் ஆகும், நம்ம பொருள் சேதமாகும், நம்முடைய பிள்ளைகள் தான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி தெரியும், மற்ற பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுனால பிசாசுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்மோடு கூட போராடுங்க.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ என்ன யுத்தமா இருக்கட்டும், நீ சாகிற வரை பிசாசு போராடுவான். ஆண்டவர் சொல்கிறார், நான் யெகோவா நிசியாய், தலைமுறை தலைமுறை தோறும் உனக்காக நான் யுத்தத்தை செய்கிறவனாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், யெகோவா நிசி. சரி, இந்த அமலேக்கியன் யார், இவனுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறோம். ஏன்னா யெகோவா நிசியா இருப்பேன்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராய் ஆண்டவர் சொன்னார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமா எகிப்துக்கு அப்படின்னு இல்லாம, ஒட்டுமொத்தமா எமோரியர் என்று இல்லாம, கானானியர் என்று இல்லாம, அமலேக்கியன் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அமலேக்கியனை அழிப்பதற்காக ஒரு நேம யூஸ் பண்ணி களத்தில் இறங்குறார் யெகோவா நிசி. அப்படி என்றால் அமலேக்கியனை மற்ற காரியத்திலையும் ஜெயம் தருவார். ஸ்பெசிபிக்கா நம்ம அமலேக்கியன் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். அமலேக்கியனுக்கு எதிராக தான் இந்த நேம கர்த்தர் யூஸ் பண்ணுகிறார். அமலேக்கியனுக்கு காலங்காலமா அவனுக்கு எதிராக நான் யுத்தம் பண்ணுவேன், அதனால் அந்த இடத்திற்கு யெகோவா நிசி. அப்ப அமலேக்கியன் யார் என்று நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நமக்கு எடுத்தா நேரம் போதாது. ஒரு சில காரியத்தை நம்ம பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். யார் அந்த அமலேக்கியன் என்றால், அதே அதிகாரத்துல 17லயே இருக்குது. அவனுடைய தன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது, 400 ஆண்டுகள், கவனிச்சுட்டே வாங்க, 400 ஆண்டுகள் சிறைப்பட்டு இருந்த இவர்கள் அதை விட்டு மாறி கானான் தேசத்துல, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு முன்னேற்ற பாதையை அவர்கள் எடுத்தார். வாழ்க்கையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, நல்ல கவனிங்க, இன்னொரு இடத்துக்கு முன்னேறி போகணும். அப்படி முன்னேறி போவதற்காக ஒரு முயற்சி, கர்த்தரே விடுதலையாக்கி முயற்சி பண்ணி செங்கடலை விட்டு கடந்து இப்பொழுது வருகிறார். வரும் பொழுது இந்த அமலேக்கியன் எதிர்த்தான். அப்படியானால் இந்த அமலேக்கியன் யார்? உங்கள் குடும்பத்தை முன்னேற விடாத ஒரு ஆவி இருக்குதுன்னா அதான் அமலேக்கிய ஆவி. இதற்கு எதிராக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு நேரா கொண்டு வரவே மாட்டான். நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கும். உங்க தொழில நீங்க என்ன பண்ணக்கூடாது? முன்னேறக்கூடாது. உங்க படிப்புல உங்க பிள்ளைகள் முன்னேறக்கூடாது. உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க முன்னேறக்கூடாது. நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அதுல முன்னேறக்கூடாது. நீங்க ஒரு ஊழியம் ஆரம்பிச்சீங்கன்னா அதுல முன்னேறக்கூடாது. நீங்கள் விருத்தியாக கூடாது. கர்த்தர் சொன்னார், பழுகி பெருகுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நாம் பெருக வேண்டும். ஆனால் பிசாசோ நம்மை குறுக பண்ணுகிறவனாக இருக்கிறார். முன்னேறி செல்ல உள்ள தடையை உண்டு பண்ணுகிறவன் தான் இந்த அமலேக்கியன். அதே போல 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. கொஞ்சம் விடுதலையாகி ஒரு சமாதானத்தோட இருப்போம்ப்பா அப்படின்னா குறுக்க வந்து நின்றவன் தான் அமலேக்கியன். அமலேக்கியன் யார்? நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பவன், நம்முடைய சமாதானத்தை கெடுப்பவன். அல்லேலூயா. அடிச்சு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணி நான் உனக்கு பாலுந்தேன் ஓடுற தேசத்துல குடியிருக்க பண்ணுவேன் ஆபிரகாமுக்கு சொன்னார். அது இவர்கள் மூலமா இப்பொழுது இந்த இடத்துக்கு கானானுக்கு போக போகிறார்கள். வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்றான்? அமலேக்கிய ஆவி தடை பண்ணுகிறது. அமலேக்கியன் யார்? உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுப்பவன். மனசுல வச்சுக்கிறீங்க. உங்க சமாதானத்தை கெடுப்பவன். மூன்றாவது, உங்களுக்குன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தமாவே இருக்குது. ஒரு ஸ்டெப்பும் எல்லாம் தலைகீழா நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை வாங்கின உடனே அது கிளி ஜோசி மாதிரி ஒண்ணு அது பழிக்க போறது இல்ல. வாக்குத்தத்தம் என்பது விதை. விதையை தான் உங்க கையில ஆண்டவர் தருவார். இந்த விதையை நீங்கள் வைத்து வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், தாவீது பார்த்து சொல்றாரு, எனக்கு நீ ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னில, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்ற. தாவீது அதுக்கப்புறம் சொல்றாரு, சொன்னீரே, ஒரு வேடை சொல்றாரு, ஆண்டவரே என் வாயின் உம்முடைய வாயின் வார்த்தையினாலே சொன்னீரே அப்படின்னா அப்பப்ப நினைவு கூர்ந்து அதை கர்த்தரிடத்துல ஞாபகப்படுத்தி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். காலம் நிறைவேறுகிறது. சாலமோன் சொல்லுகிறான், வாயினால் சொன்னதை கரத்தினால் நீர் நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் என்பது விதையை போல கர்த்தர் கொடுப்பார். வாக்கு, தீர்க்க தரிசனம். நீ இப்படி உயர்வ, நீ இப்படி உன்னை உயர்த்துவேன், உன்னை இப்படி மாத்துவேன்,
உன் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை இப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருப்பார். வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்க வாக்குத்தத்தத்தை அழிப்பதற்கு ஒரு விதமான ஆவி போராடுகிறது, அதான் அமலேக்கிய ஆவி. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் போக முடியாமல் தடை செய்கிற அமலேக்கியன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் தந்தா என்னப்பா, நான் தடை செய்வேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்கிறான். அதனாலதான் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறல, உங்களை தகுதியற்றவனா மாத்திடுவான். வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு என்ன பண்ணுவான், தீர்க்கதரிசனம் நிறைவேறாதபடிக்கு தகுதியற்றவனாய் மாறிடும். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யோசேப்புடைய விஷயத்துல, அவன் சரியா இருந்தான். அவன் சரியா இருந்ததுனால என்னத்தை தான் செஞ்சாலும் கர்த்தர் அவனை சொன்னபடி தன்னுடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவனுடைய கதிர்கட்டுகள் நிற்கிறது, சகோதரருடைய கதிர்கட்டுகள் எல்லாம் தாழ விழுகிறது. நீ ஆதியாகமம் கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா பல தடவை இந்த சகோதரன் காலில் விழுவாங்க. ஃபர்ஸ்ட் தானியம் வாங்க வந்த உடனே யோசேப்பு நிற்பான், அவர்கள் தாழ அவன் காலிலே விழுந்தார், முடிஞ்சிச்சு. அடுத்து காசை கொடுத்து அனுப்பிடுறான், திருப்பி பிடிச்சிட்டு வர்றான், திரும்ப காலில் விழுறான். பென்யமீனை வந்து உடனும் காலில் விழுறான். எப்ப பார்த்தாலும் யோசேப்பை பார்க்கும் போது ஃபுல்லா இந்த சகோதரர்கள் எல்லாம் காலில் வந்தா. ஏன்டா இதை பதிவு பண்ணி இருக்கனா, அன்று வாயினாலே சொன்னார், உன் கதிர்கட்டு நிமிர்ந்திருக்கும், எல்லாருடைய கதிர்கட்டும் தாழ உன்னை வணங்கி கொண்டிருக்கும் சொன்ன வார்த்தை ஒன்றும் பிசகாமல் அப்படியே அவங்க காலில் விழுற மாதிரி நிறைவேறுச்சு. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எத்தனை சக்தி தடுக்கினாலும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் உண்மையா இருந்தா எந்த சக்தியும், எந்த அமலேக்கிய சக்தியும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் நிறைவேற்றியே தீர்வார். நம்ம பங்குல நம்ம என்னவா இருக்கணும், சரியா இருக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். இந்த அமலேக்கியன் வாக்குத்தத்தத்தை நிறுத்துகிறவன், சுதந்திரிக்க முடியாதபடி தடுத்து நிறுத்துகிறவன். உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை தந்தாரு? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் தகுதியுள்ளவனாய் மாற்று. எந்த சக்தியும் உங்க வாக்குத்தத்தத்தை நிறுத்தாதபடிக்கு கர்த்தர் யெகோவா நிசி நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா 16வது வசனம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு. ஓகே, சிங்காசனம். சிங்காசனம் சொன்னா வெற்றி ஜெயம் எடுத்து உட்கார்ற ஒரு இடம். ஒரு ராஜா ஜெயிக்கும் போது அவன் எங்க உட்கார்ந்திருப்பான், சிங்காசனத்துல. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை சிங்காசனத்தில் இருப்பவர்கள் என்று சொல்லுகிறார். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனம். யாருக்கு எதிராக இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அதை சொல்ற விதம் கர்த்தருடைய. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? உங்க வெற்றிக்கு எதிராக போராடுறவன் தான் அமலேக்கிய ஆவி. என்ன வாழ்க்கையில எதெடுத்தாலும் தோல்வி, ஜெயத்தை நான் பார்க்கவே முடியல. உங்களுக்கு எதிராக ஒரு ஸ்பிரிட் போராடிக்கு இருக்குது, ஒரு அமலேக்கிய ஆவி போராடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா நிசியாய் இந்த அமலேக்கிய ஆவியை நான் அழிப்பேன். ஹல்லேலூயா. இந்த 4 காரியம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க வீட்டுல போய் சோதிச்சு பார்த்து ஜெபம் பண்ணணும். என்னென்ன சொன்ன? என் முன்னேற்றத்தை, என் வளர்ச்சியை, என் முன்னேற்றத்தை கெடுக்கிற ஆவிகள். அடுத்து என்னுடைய சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள். என் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாத ஆவிகள். 4வது எனக்கு வெற்றி தர முடியாத. இதுக்கு எதிரா யெகோவா நிசியே எனக்காக யுத்தம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் 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 உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கிதியோனுடைய வாழ்க்கையில இந்த அமலேக்கிய ஆவி போராடுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை சீக்கிரமாய் வாசிக்கலாம்.
நல்லா கவனிய, அமலேக்கி ஆவி இங்க ரெண்டாவது ஒருத்தவன்ட்ட கிரியை செய்யுது. விதை விதைக்கிறான். இஸ்ரவேலர் 3வது வசனத்துல இஸ்ரவேலர் விதை விதைக்கிறார்கள். விதை விதைச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? அதுக்கு எவ்வளவு உழைக்கணும்? உழைச்சிருப்பானா இல்லையா? ரத்த வேர்வை சிந்தி உழைச்சிருக்கிறான். 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, அந்த பலனுக்கு ஏத்தது போல அந்த மாசங்கள் வரை அவனுக்கு கடினமான உழைப்பு. விதை விதைக்கிறார்கள், தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள், களைகள் எடுக்கிறார்கள், அதை சரி செய்யறாங்க, வாய்க்கால் வெட்டுறாங்க. இவ்வளவு வளர்ந்து நிற்கும் போது அதை எப்படியாவது அறுத்துடணும், அதை எடுத்து அந்த வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், நமக்கு கடல்ல இருக்கிறோம், விவசாயிகள் பற்றி நம்ம அவ்வளவா தெரியறது இல்லை. ஒரு தடவை ஒரு சீசனுக்கு எடுக்கிறத என்ன செய்வாங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லா வச்சுக்கிடுவாங்க. நெல்லு மூட்டையை எடுத்து அப்படி களஞ்சியத்துல சேர்த்து வித்து காசாக்கி தங்களுடைய சாப்பாட்டுக்கு எடுத்து ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு தானியம் தான், ஒரு விளைச்சல் தான், ஒரு வருஷம் வரை இருக்கணும். அடுத்து வேற ஒரு மிளகா போடுவாங்க, ஏதோ ஒண்ணு போட்டு அதை எடுத்து ஒரு வருஷம் ஃபுல்லா சேமிச்சு எடுக்கும் போது அவங்க எவ்வளவு உழைச்சு அறுக்கிற வேலைகள்ல காத்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது கிதியோனும் காத்து கொண்டிருக்கிறான், அவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிறான். ஆனா இப்பொழுது அமலேக்கியன் அங்கிருந்து வருகிறார். எல்லாம் செழிப்பா இருக்குது. அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர் எல்லாரும் வந்து மீதியானியர் நேரம் வருவாங்க, கூகுன்னு வருவாங்க. 3 பேரும் படையும் சேர்ந்து அவ்வளோ பேர் கூட்டமா, எண்ணி முடியாத கூட்டமாய் வந்த உடனே கிதியோனும் அவனுடைய ஆட்களும் ஓடிடுவாங்க. அந்த இடத்த விட்டு ஓடுன உடனே என்னென்னலாம் விதைச்சானோ வளைஞ்சு நின்றதை எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டு போறதை எடுத்துட்டு போடுவான், நாசம் பண்றதை நாசம் பண்ணிடுவான், வாயில எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான். இவன் பண்ண உழைப்பு எல்லாம் காத்திருந்து உழைச்சதெல்லாம் வீணா போய் கண்ணீரோட அழுதுகிட்டு இருப்பாங்க இந்த இஸ்ரவேலர்களும் கிதியோன் கூட்டம். அவ்வளவு பெரிய விளைச்சலை அழிச்சவன் தான் அமலேக்கு. கூட்டம் கூட்டமாய் வருவார்கள். இஸ்ரவேலர்கள் விதைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி வந்து தேசத்தை கெடுத்து போட வருவார். அமலேக்கி ஆவி. இந்த இடத்துல இருக்கவங்க சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை செய்யறேன், ஆனா வருமானத்தை நான் என்ன பண்ணல பாக்க. அதுவும் நம்ம ஊருக்கு அது ரொம்ப பொருந்தும். ஒரு கடல்ல அவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா மீன்களும் பாடும் வரலைன்னா எவ்வளவு வருத்தம். அல்லது சம்பாரிச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வருவோம், கரெக்டா வரும் பொழுதுதான் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய் அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, போட வேண்டியதா. அல்லது ஒரு போட் வச்சிருக்கீங்கன்னா போட்ல நல்ல தொழில் வந்திருக்கும், ஒரு பெரிய வேலை வந்துடும், அதுல கொண்டு போய் போடும். எவ்வளவு சம்பாதிக்கிற உழைப்பு அதிகம், வருமானம் கம்மி. எவ்வளவு பெரிய சாபம். இதற்கு பின்னாடி பிசாசு இருக்கிறார். உங்க உழைப்பை கெடுக்கிற ஒரு பிசாசு, உங்க உழைப்பை கெடுக்கிற ஒரு அமலேக்கி ஆவி. வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம், அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்க மிக்சி, உங்க கிரைண்டர், உங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் திடீர்னு ஓட்டையா. ஒரு போட்டுக்கு ஜாம் பண்ண அப்பப்ப போறது உண்டு. ஒரு இலை மாட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியும், குறைஞ்சது 50,000 60,000 வந்துடும். இலை செஞ்சு மாட்டிருக்காப்புல, இலை உடஞ்சிடும். போகும்போதே லோடுல இல்ல, போகும்போதே உடஞ்சிடும். அதோட திரும்பிடுவான். திரும்ப 50,000 போடுவாங்க, 60,000 போடுவாங்க, இலை உடஞ்சி. அதான் என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. ஆண்டா எப்படி இருக்கும், இப்படிதான் நமக்கு சோதனை. நான் என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு நான் வந்திருக்கேன், இனிமே இலை உடைய கூடாதுப்பா. ஜெபம் பண்ணிட்டு அந்த 1 மாசம் ஓடிச்சு. அப்புறம் திரும்ப பிரதர் இருக்கீங்களா வீட்டுல, என்ன இது 5வது இலை ஓடுது. 5வது இலையா, என்னையா என்னதான் மிஸ்டேக்கு, என்னன்னுமே தெரியலையா. கடைசியில இந்த அலாயும் வெங்கலம் கலந்து போடுவாங்க, நான் முழு வெங்கலத்துல போட்டிருக்கேன், அது ரொம்ப விலை கூட, அது எந்த சக்தியும் உடைக்க முடியாதுன்னு அவர் மாட்டிட்டு போனார். இன்னும் எனக்கு போன் வரல. அப்ப இந்த போட்ல கூட 50,000 60,000 70,000 ஒரு கடலுக்கு பாடு வந்தா பரவாயில்ல, போறது இலை உடையிறது, எவ்வளவு வேதனை. ரத்த வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க, சரியான உழைப்பு. போறதுக்கு முன்னாடியே வேலையாட்டினா எவ்வளவு பணம். நான் சொல்றது 5 6 தடவை.
நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க. குறைஞ்சது 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வருமானமே இல்லாம உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் சரி. உங்க பணம் எல்லாம் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடணும். அது நம்முடைய வேற வழிக்கு வைத்தியத்துக்கு எல்லாம் போய் அது உங்க நோய்க்காக மருந்து மாத்திரைக்காக அது செலவிடப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உழைப்பை கெடுக்கிற ஆவிகள் என்னது? அது அமலேக்கிய ஆவி. உங்க உழைப்பை கெடுக்குதுன்னா நீங்க தயவு செய்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் உழைக்கிறத நான் சாப்பிடுவேன்னு என்ன சொல்லுது சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 128 உன் கையின் பிரயாசத்தை நீ உன் கைகளின் நீங்க உழைச்சதை யார் சாப்பிடணும்? நீங்க தான் சாப்பிடணும். உழைக்கிறவரை பார்க்கிறான், விளைச்சல் வரும்போது கெடுத்து விடுறான். பாத்தீங்களா? இதெல்லாம் யாரு? அமலேக்கிய ஆவி. ஹல்லேலூயா. அப்ப இந்த உழைப்பை சந்தோஷமாய் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த அமலேக்கிய ஆவியை நம்மிடத்துல இருந்து அழிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் தெரியாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க இதை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த அமலேக்கிய ஆவிக்கு எதிரா நீங்க யுத்தம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே, எங்க வாழ்க்கையில நீங்க யுத்தம் பண்ணுங்க. இனி நான் உழைக்கிறதெல்லாம் என் வீட்டுக்கு வரணும், நான் சாப்பிடணும், நான் வேற எங்கேயும் நான் கொடுத்துடக்கூடாதுப்பா. நீங்க எனக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் உழைப்பை ஆசீர்வதிப்பார். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நம்மளை பெருக பண்ணுவதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கு. இப்படிலாம் ஆவிகள் போராடுது. இது தெரியாம நம்ம யதார்த்தமா நடக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போ. நம்ம அதை குறிச்ச அறிவில்ல, அதை எதிர்க்கிறது இல்ல, அதனால அவன் நம்மளை விட்டு ஓடி போறது இல்ல. சத்தியத்தை அறியாததினால் அநேகர் சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏன்? எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். நான் கஷ்டப்பட்டது, என் வேர்வை சிந்தினது எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேர்வை சிந்துறதே சாபம் தெரியுமா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்தை படைச்ச ஆதாம் ஏவாளை படைக்கும் போது ஆண்டவர் என்னென்ன எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். நீ சாப்பிட்டுட்டு பராமரிக்க மட்டும் செய்யும் சொல்லிட்டார். ஆனா சாபத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், உன் வேர்வையால் நீ உழைத்து நீ அதனுடைய பலன் என்ன பண்ணுவ? பூமியில இருக்கிறவரை நம்ம உழைச்சுதான் ஆகணும், வேர்வை சிந்தணும். அது நம்ம செஞ்ச பாவத்துடைய விளைவு. ஆனா அந்த வேர்வை சிந்தி கூட ஒண்ணு கிடைக்கலைன்னா எவ்வளவு பெரிய சாபக்கேடு பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த அமலேக்கிய கிரியைகளை அழிப்பாராக. அல்லேலூயா. கடைசியா இங்கு ஒரு அமலேக்கிய ஆவி போராடுகிறது. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள முக்கியமான வசனம் 6ல இருந்து 10 வரை. இங்கு ஒரு அமலேக்கிய ஆவி போராடுகிறது பாருங்க. அந்த வாலிபன் போதும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு வாங்க. கடைசி காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சவுலும் யோனத்தானும் பெலிஸ்திய படையினால துரத்திட்டு வர்றாங்க. அதுக்கு மேல முடியல. முக்கியமான ராஜாக்கள் எதிரி கையில ஒப்படைக்க தங்களை கொடுக்க மாட்டாங்க. தாங்க உயிரையே அப்படியே உயிரை எடுத்துக்கிடுவாங்க, தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. ஹிட்லர்லாம் அப்படிதான் இறந்ததா சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? அமலேக்கிய படை, இது பெலிஸ்திய படை துரத்துகிறது. சவுல் பக்கத்துல வந்துட்டாங்க. சவுல்னால ஒண்ணுமே செய்ய முடியல. இதுக்கு மேல என்ன பண்ணிடுவோம்? செத்துருவோம், தெரிஞ்சு போச்சு. எதிரிகையில நம்ம மாட்டிக்கிற கூடாதுன்னு சொல்லி ஒரு பட்டயத்தை குத்தி, ஈட்டியை குத்தி ஓடி போய் அதன் மேல விழுந்தான். தற்கொலை தாக்குதல். மேல விழுந்து வயிற்றுல குத்தி பின்னாடி வந்துச்சு. வந்த உடனே வயிற்றுல கத்தி நிக்குது, உயிர் போக மாட்டேங்குது. இவனால வெளியில வரவும் முடியல, உருவவும் முடியல, சாகவும் முடியல, கத்தவும் முடியல. படைகள் எல்லாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, வலி வேற அதிகமா இருக்குது, ஆனா உயிர் போக மாட்டேங்குது. இப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது
ஒரு வாலிப பையன் போறான். சவுல் என்னை விட வளர்த்தியா வாட்ட சாட்டமா எல்லா யுத்தமும் தெரிஞ்சவன். ஒரு வாலிப தம்பி அப்படியே போறான். போகும்போது கூப்பிடுறான், ஏய் தம்பிங்க வா வான்னு சொன்ன உடனே வந்தோடனே நீ யார்? அவன் சொன்னா, நான் அமலேக்கு. அப்படியா? இப்படி என்னவே நான் கொல்றதுக்காக இப்படி பண்ணிட்டேன், என் உயிர் போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை கொன்றுடா அப்படின்னு சொன்ன உடனே சுத்தி பாக்குறான். இஸ்ரவேலின் ராஜா. ஆனா இப்போ குத்தி காயத்தோடு கூட அப்படியே கத்தி இப்படி வெளியில வந்து நிக்குது. இப்படி கிடக்கான். இனி இவன் தப்பிக்க மாட்டான், இனி இவன் நம்மளை கொல்ல மாட்டான்னு தெரிஞ்சிட்டு பெரிய பட்டயத்தை எடுத்து தலையை பிடிச்சு கழுத்தை விட்டு கொண்டு போட்டு அவனுடைய கிரீடத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர தாவீதான் அடுத்த ராஜாவாகணும். அதனால தாவீதிட்ட வந்து கொடுக்குறான். எப்படியாவது ஐஸ் வச்சிடலாம், உனக்கு எதிராக இருந்த உனக்கு கொண்டுட்டேன். தாவீது வாங்கினான். இதே கேள்வியை கேட்டான், நீ யார்? நான் அமலேக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய ராஜா, அவன் எதிரியா இருக்கட்டும், அவன் என்னுடைய ராஜாவுடைய தலையை நீ எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி இவனை கொல்லுங்கடான்னு சொல்லி அமலேக்கியனை கொன்று போடுகிறான். சவுலை கொன்றவன் ஒரு அமலேக்கிய வாலிபன். சவுல் அவ்வளவு வாட்ட சாட்டமானவன். ஒரு சின்ன பையனால கழுத்து சிறை சேதம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டான். கொன்றவன் பெயர் அமலேக்கியன். அவன் ஜாதி, அவனுடைய இனம் அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் யார் அப்படின்னு பார்த்துட்டு வரும். இந்த சவுலுக்கும் அமலேக்கியனுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. முத ராஜாவான உடனே ஒரு ப்ராஜெக்ட், ஒரு யுத்தம். அமலேக்கியர்களுக்கு எதிராக நீ புறப்பட்டு போக வேண்டும், அமலேக்கியர்களை நீ அழிக்க வேண்டும் சொல்லி சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார். சவுல் ராஜாவா பொறுப்பெடுத்து சவுல் போகிறார். சாமுவேல் சொன்ன கண்டிஷன், ராஜா உயிரோட கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அமலேக்கியர்ல யாரு உயிரோடு இருக்கக்கூடாது? ராஜா. எந்த சேவகனும் உயிரோடு இருக்கக்கூடாது. சின்ன குழந்தைங்க கூட இருக்கக்கூடாது. ஆடு மாடு இருக்கக்கூடாது. அதோடைய ராஜாவும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. சொத்தமா வாஷ் அவுட் பண்ணிரு, ஒரு ஆள் கூட அமலேக்கியன்ல மிஞ்சக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு அழகான வாய்ப்பை சவுலுக்கு கொடுத்தார். ஏன் வாஷ் அவுட் பண்ண சொல்றாரு? முத கானானுக்கு புறப்படும் பொழுதே இந்த அமலேக்கியன் தாண்டா யுத்தத்துக்கு வந்தா, இப்ப நீ ராஜாவாயிட்ட, உன் கையில ஒப்படைச்சிட்டேன், ஒரு ஆள் விடாம நீ கொன்று அப்படின்னு சொன்னாரா? ஆனா சவுலோ புஷ்டியானதை, ரொம்ப ஹெல்த்தான மிருகங்களை கொல்லாம வச்சிருந்தா, ராஜாவை கொல்லாம வச்சிருந்தா, அதிலே ஒரு அலட்சியத்தை காட்டினார். கடைசியில சாமுவேல் வந்து அந்த ராஜாவை கொல்லுகிறார். நான் இத சொல்ல வர பாயிண்ட், எதை விட்டு வைத்தானோ அதே அமலேக்கியன். பைபிள நீங்க கவனமா படிக்கணும். சில கொஸ்டின்ஸ், சில விஷயத்தை ஹைலைட் பண்ணுவாரு. நீ யார் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டேய் தம்பி, என்னை கொண்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நீ யார்? அவன் சொன்ன, நான் அமலேக்கியன். அப்ப குத்தி இருக்கும் சவுலுக்கு, உன்னை விட்டு வச்ச உன் கையாலேயே உன்னை அங்கேயே உன் இனத்தையே அழிச்சிருக்கணும்டா. இன்னைக்கு நானா குத்தி செத்துடலான்னு நினைச்சேன், ஆனா என் உயிரை எடுக்கணுங்கிற தலையெழுத்து நான் எதை விட்டு வச்சனோ அவன் கையில தான் இருக்கு. உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு வர்றேன். உங்க வாழ்க்கையில எந்த பாவத்தை நீங்க விட்டு வைக்கிறீங்களோ, இந்த பாவம் தான் உங்களை கடைசியில் என்ன பண்ணும்? அழிக்கும். இச்சைகள், பாவங்கள், அசுத்தங்கள், பகைகள், விரோதங்கள், இதையெல்லாம் சின்ன சின்ன பாவம்னு நீங்க விட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் அழிக்க போகிற முதல் எதிரி இந்த ஆவியாதான். புரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய அமலேக்கியன் யார்? நீங்க எதை விட்டு வச்சிருக்கீங்க? கர்த்தர் உங்க கையில எதை ஒப்பு கொடுத்தார்? சகோதரனே, உங்க வாழ்க்கையில பொய் இருக்குதா? இந்த பொய் ஒரு நாள் உங்களை அழிச்சிடும். உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கிறதா? இந்த பாவம் உங்களை ஒரு நாள் அழிச்சிடும். உங்க வாழ்க்கையில பகையும் கோபமும் இருக்கிறதா? இந்த கோபம் ஒரு நாள் அழிச்சிடும். மோசே கோபக்காரன், அவனுக்கு கர்த்தர் சாந்த குணம் உள்ளவன் என்று அவருக்கு கொடுத்தாலும் ஒன்னே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, மோசே கானானுக்குள் போகாததுக்கு காரணம் அவன் வாழ்க்கையில பட்ட கோபம். இல்லையா? உண்மையா இல்லையா? வாழ்க்கையில அவன் அடைஞ்ச கோபம். ஒரு அடியில ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான்.
இந்த கை சும்மா இருக்கல, இந்த வாயும் சும்மா இருக்கல. தடியை எடுத்து 2வது முறை கண்மலையை அடித்தான். அவன் பின்னாடி சாட்சி சொல்லுவான், உங்கள் நிமித்தமாய் நான் கோபப்பட்டு நான் கானான் தேசத்துக்கு போக முடியாம ஒரு சின்ன பொய் தான் விட்டு வச்சா அது எவ்வளவு பெரிய பாவமா மாறுது. ஒருத்தர் மலைப்பாம்பை வச்சு ரொம்ப வேடிக்கை காட்டினான். என்ன பண்ணுவான், நடு ரோட்ல போய் நிற்பான், மலைப்பாம்பை கழுத்துல விடுவான். ஐயோ என்னை நெருக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி செத்த மாதிரி நடிச்சிடும். அதோட சுத்தி உள்ளவங்களாம் வந்து ஓடி வரும்போது எந்திரிச்சிருவான், நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா நாட்கள் ஆனது, வயசானது. ஒரு நாள் பாம்பை விட்டான், நெருக்குச்சு. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க கதறான். எல்லாருக்கும் முன்னாடி விட ரொம்ப நல்லா இவர் கத்துறாருன்னு நல்லா கை தட்டினான். கழுத்தை நெரிச்சு இவன் உயிர் போகுது, கத்துறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இவங்க இன்னும் நல்லா கை தட்டினான். செத்து போயிட்டான். தம்பி நீ நல்லா நடிச்சப்பா, எந்திரி, காசு போட்டாச்சு எந்திரினா அவன் எந்திரிக்கல. காரணம், வளர்த்த மலைப்பாம்பு வளர ஆரம்பிச்சது இவனுக்கே தெரியும். வளர்த்துக்கு இருந்தது பாம்புன்னு இவனுக்கு தெரியல. நாட்கள் சென்றது. இவன் எதை விளையாட்டா நினைச்சானோ இதுவே உன்னுடைய உயிரை எடுத்து விட்டான். யூதாசை எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் 3.5 ஆண்டுகள்ல உங்களில் ஒருவன் திருடனாய் இருக்கிறான் அப்படின்னு அப்பப்ப சொல்லுவார். திருவிருந்த ஆராதனையில சொல்லுவாரு, யார் காட்டி கொடுக்க போறா சொல்றாரு, இந்த அப்பத்தை பித்து தொட்டு யார் வாயில கொடுக்கறனோ அவன் தான் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இவன் வாயில வைக்கிறாரு. அப்ப கூட இல்ல, கடைசியில காட்டி கொடுத்தான். எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றான். பிரதான ஆசாரியர் கையில கொடுத்து வீசிட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இயேசுனுடைய முகத்தில் முழிக்க முடியாமல் தூக்கு போட்டு செத்தான். தலைகளை விழுந்து குடல் சரிந்து செத்து போனான். பரலோகத்துல போய் நீங்க ஒருவேளை மேல பாத்தீங்கன்னா 12 சீசர்களுக்கும் 12 பெரிய பெரிய ஸ்தானங்கள் இருக்கிறது. ஒருவன் மாத்திரம் இருக்க மாட்டான். ஒரு சின்ன பொருளாசையில சிக்கி கொண்ட யூதாஸ் அந்த பொசிஷனை இழந்து, தன்னுடைய உத்தியோகத்தை இழந்து நரகத்துக்கு தள்ளப்பட்டு போ. நரகத்துக்கு போய் பார்த்தா நிறைய பாவி குடிகாரன்லாம் இருக்கும்போது யூதாஸ் நிற்பான். நம்ம பார்த்து ஒருவேளை அவனை கேட்கிற கேள்வி இருந்தா, ஏன்யா 3.5 வருஷம் இருந்தியே, நீ ஏன் இங்க வந்த? 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தியே. ஒரு பாவி பக்கத்துல இருந்து சொல்லுவான், எனக்கு இயேசுவை பத்தி கூட சொல்லல, நீ இயேசுவோட 3.5 வருஷம் இருந்த. 3.5 வருஷம் உனக்கு சோறு போட்டு வளர்த்து ஒவ்வொரு பைபிள் வார்த்தைகளையும் சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லி அணுவா உனக்கு போதிச்சாரு. நீ ஏன் இங்க வந்த? நான் வந்ததுக்கு நியாயம் இருக்கு, நீ ஏன்டா இங்க வந்த? யூதா சொல்லுவான், எனக்குள்ள இருந்த அந்த பொருளாசை என்னை இங்க கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன அமலேக்கின்னு இருக்கான் சாதாரணமா நினைக்காதீங்க. அந்த பாவம் வளர்ந்துகிட்டே இருக்கும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போதோ மரணத்தை ஃபர்ஸ்ட் பாப்பான், பாவம் செய்வான். பாவம் அந்த பாட்டில தண்ணி நிறைஞ்ச மாதிரி நிறைஞ்சு வழியும் போது பூமியிலிருந்து நாம் எடுக்கப்பட்டு போவோம். இன்னைக்கு ஏன் நிறைய 16-17 வயசு பைய கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டி இருக்கு. இங்க இருக்கிற 60 வயசுக்கு மேல உள்ளவங்க யாராவது சொல்லுங்க, அன்னைக்கு சாகிறது விழா கிளடு கட்டைய 90-100, இன்னைக்கு சாகிற விழா 17-18. ஏன் 60 வயசு பைய செய்யற பாவத்தை ஆள் செய்யற பார்த்து இவன் 17 வயசுலயே செஞ்சுட்டான். இவன் பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. காலத்துக்கு முன்னே இவன் சாகிறான். இந்த இடத்துல இருக்கவங்க சாதாரணமா எதையும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இருப்பதாக. உங்களுக்குள்ள ஒரு அமலேக்கி ஆவி சின்ன பாம்பு மாதிரி உங்களுக்குள்ள இருக்கும். அது ஒரு நாள் வளர்ந்து 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 உங்களையே அழித்து போட்டு. அல்லேலூயா. சவுல் அதிர்ச்சியா இருந்திருக்கும், நீ யார்? அமலேக்கி. அப்பதான் தலையில கை வச்சிருப்பான். உன்னை நான் அன்னைக்கு கொண்டிருந்தா நீ என்னைக்கு என்ன பண்ணிருக்க மாட்ட, கொண்டிருக்க மாட்டியே அப்படின்னு தலையில அடிச்சு அவனுடைய உயிர் சமாதானம் இல்லாமல் அந்த இடத்துல மறித்து போயிரு. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கிற அமலேக்கிய ஆவியின் கிரியைகளை கர்த்தர் அழிக்க போகிறார். உங்கள் விளைச்சலை கெடுக்கிற அமலேக்கிய ஆவியின் கிரியைகளை அழிக்க போகிறார். உனக்குள்ளே மறைந்திருக்கிற நீங்கள் விட்டு வைத்திருக்கிற பாவத்தை
அந்த அமலேக்கியனையும் கர்த்தர் அழிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம்.